بسم الله الرحمن الرحيم العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وبعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما وتقا وصلاحا يا رب العالمين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய இறுதிப்பத்தை அடைந்து அதிலே இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய ஓரிரு தினங்கள், இன்னும் ஒரு வாரம் அல்லது ஒரு 6 நாட்கள் எம்மிடம் எஞ்சியுள்ளன. நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே பல்வேறு அமல்களை செய்தோம். நாம் அல்லாஹ்வை நெருங்கினோம், பாவ மன்னிப்புகள் செய்தோம், அவனிடத்திலே நாம் மன்றாடினோம், அழுதோம், தொழுதோம். இவ்வாறு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான இன்னொரு முயற்சிகளை நாம் எடுத்தோம். அதே போன்றுதான் வரக்கூடிய இந்த எஞ்சிய நாட்களிலும் நாம் இந்த முயற்சியை எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு இந்த ரமதானுடைய இறுதிப்பத்தை அடைவதற்குரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பதும் இந்த இறுதிப்பத்தை அடைந்தது போன்றதுதான். இன்று எம்மில் எத்தனையோ பேர், எம்மிடன் வாழ்ந்தவர்கள் இந்த ரமதானை அடையாமல் மரணித்தார்கள். ரமதானை அடைந்தவர்கள் ரமதானை பூர்த்தியாக்க முடியாமல் அல்லது ரமதானுடைய இறுதிப்பத்தை அடைய முடியாமல் அவர்கள் மரணித்தார்கள். அவருடைய மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ஓரிரு தினங்களை, இந்த சொற்ப நாட்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். லைலத்துல் கத்ர் என்ற இரவு நீங்களும் தான் நானும் தான் அதிகமாக கேட்டிருப்போம். லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ர் ஒன்றைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ, நன்மையையும் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராக யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ, அல்லாஹ் அவருடைய முந்தைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதாக வரக்கூடிய ஹதீஸுகள், சிறப்புகள் ஏராளம். நாம் எமது செல்போன்களை திறந்தாலே வரக்கூடிய நிறைய ஞாபகமூட்டல்கள், நிறைய போட்டி நிகழ்ச்சிகள், உற்சாகமூட்டல்கள், இவை அனைத்தும் இந்த ரமதானை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவாவிலே தான், முயற்சியிலே தான், ஆசையிலே தான். இந்த லைலத்துல் கத்ர் அடைந்து கொள்வதற்கு நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன்? 2 நாட்களை நாம் கடந்து விட்டோம் இறுதி பத்திலே. நான் எந்த முயற்சியை எடுத்துள்ளேன்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் நோன்பு நோற்றுள்ளேன். நோன்பு என்பது இம்சாக், அதாவது ஹலாலான விடயங்களை கூட நாம் தவிர்த்து நடப்பது, தடுத்து கொள்வது. ஹலாலான விடயங்களை கூட நாம் இந்த 1 மாத காலத்தில் நாம் எமக்கு தடையை போட்டுக்கொண்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாம் இந்த நோன்பை நோற்றுள்ளோம். இது போன்று எமது மனதை நாம் கட்டுப்படுத்தி, உண்ணாமல் பருகாமல், ஆசைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல், இச்சைகளை கட்டுப்படுத்தி
எமது நாவை கட்டுப்படுத்தி எமது பார்வைகளை கட்டுப்படுத்தி நாம் ஒரு பக்குவப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே கடந்திருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ர் இரவு நாம் இவ்வளவு நாட்களும் செய்த அமல்களை முழுமையாக அடைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் உடைய இரவை நாம் அடைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த வழிமுறைகளை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அவர்களுடைய வழியிலே நாம் எவ்வாறு அடைந்து கொள்வது என்பதை நாம் பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி உள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதி 10 வந்துவிட்டால் அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். வஐகத அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினரை தூங்குபவர்களை எழுப்பாட்டி விடுவார்கள், தூக்கத்திலிருந்து அவர்களை எழுப்பி விடுவார்கள். வஜத்த வஷத்த மிஅஸரஹு, அவர்கள் அதில் அதிகமாக முயற்சி செய்வார்கள், இபாதத்துகள் செய்வார்கள். அதே போன்று அவருடைய கீழாடையை கட்டிக்கொள்வார்கள், இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், இந்த இறுதி 10 முக்கியத்துவம் எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தான் எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்தார்களோ, அதே போன்று தனது குடும்பத்தினருக்கும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் அதை அடைந்து கொள்வதற்காக ஆர்வமூட்டினார்கள், முயற்சி எடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் முயற்சி எடுத்து அதே போன்று தனது குடும்பத்தினரையும் அதற்காக ஆர்வமூட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இரவிலே நின்று வணங்குவது, லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவது ஒரு முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு வணக்கம். அதே போன்று இஅ்திகாஃப் இருப்பது, பள்ளியிலே நமது உலக காரியங்களை நாம் ஒதுக்கிவிட்டு பள்ளியிலே போய் நாம் அல்லாஹுக்கு மாத்திரம், அல்லாஹுவை மாத்திரம் எமது உள்ளத்திலே நாம் எடுத்து அல்லாஹுக்காக மாத்திரம் சில இபாதத்துகளை அந்த பள்ளியிலே நாம் போய் செய்வது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய இந்த மாதத்தினுடைய சிறப்பும் லைலத்துல் கத்ருடைய சிறப்பும் நாம் அதிகமாக நாம் கேட்டுள்ளோம். அன்புக்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு முதன்மையாக நாம் எமது உள ரீதியாக நாம் தயாராக வேண்டும். முயற்சி எடுப்பதற்கு நாம் அனைவரும் பெரும்பாலும் வேலையுடன் எமது ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் தத்தமது வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அல்லது வேலை முடித்துவிட்டு வந்து அவர்கள் நாம் இளைப்பாறக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் இந்த 10 நாட்களும் திருப்பி எமது வாழ்விலே கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நான் எவ்வாறாயினும் ஒரு சிறு முயற்சியாவது எடுத்து இந்த 20 தொழுகையிலே நான் கலந்து கொள்ள வேண்டும். 20 தொழுகையிலே
இமாம் தொழுவிக்கக்கூடியவர் இமாம் அவர் ஓதுவதை நான் கேட்க வேண்டும். அதே போன்று நான் பள்ளியிலே தரித்து இத்காஃபுடைய நிலையிலே நான் குர்ஆன் ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். திக்ருகள், கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுதல், நின்று வணங்குதல், இந்த வேலைகளைத்தான் இத்காஃபுடைய நிலையிலே பள்ளியிலே தரித்திருந்து செய்வார்கள். இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே பள்ளிகளிலே சாதாரணமாக 12:45 நிமிடம் அல்லது 1 மணி அல்லது 1:30 இது போன்ற நேரங்களுக்கு கியாமுல் லைல் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவிப்பார்கள். அந்த நேரத்திலே நாம் கலந்து கொண்டு எம்மால் முடிந்தளவு ஒரு அரை மணித்தியாலம் அல்லது 1 மணித்தியாலம் நாம் குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, தௌபா செய்வது, இவ்வாறு நாம் எந்த முடியுமான காரியங்களை எமக்கு இந்த நேரங்களிலே செய்ய முடியுமோ அவைகளை செய்ய வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அந்த மேற்குறிப்பிட்ட அந்த ஹதீஸிலே வந்தது, வஷத்த மிஸரஹு, அவருடைய கீழாடையை இறுக்கி கட்டி கொண்டார்கள் என்பதாக. அது கூறப்படுவது ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தளவு ஒரு சிறு வேலைக்காவது தனது கீழாடையை திருப்பி கட்டி மீண்டும் ஒரு முறை கட்டிக்கொள்வதற்கு கூட நேரகாலம் அவகாசம் கொடுக்காமல் முழு நேரத்தையும் அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்ததைத்தான் குறித்து காட்டுகிறது. ஒரு சொற்ப அளவு நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சுய தேவைக்கு கூட அந்த இரவிலே கழிக்கவில்லை என்பதை குறித்து காட்டுகிறது. அதே போன்று அவர்கள் தனது மனைவியரிடத்திலே செல்லவில்லை. ஹலாலான விடயம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான தேவைகளை கூட அவர்கள் அந்த இரவிலே தடுத்து கொண்டார்கள் என்பதுதான் அந்த சொல். கீழாடையை இறுக்கி கட்டி கொண்டார்கள் என்ற சொல் எமக்கு தெரியப்படுத்துகிறது. அந்தளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் ரமதானுடைய காலம் அவர் அடைந்த அந்த வருடங்களிலே கடைசி இரவுகளில் இவ்வாறு தான் அவருடைய கடைசி இரவுகள் கழிந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாமும் முயற்சி எடுக்க வேண்டும். நாமும் எவ்வாறாயினும் எந்த முயற்சி எடுத்தாவது எமக்கு நாம் அமல் செய்ய வேண்டும். அதே போன்று எம்முடன் கூட இருப்பவர்களை, எமது அறையிலே இருப்பவர்கள் அல்லது எமது குடும்பத்தினர், அவர்களுக்கும் ஆர்வமூட்ட வேண்டும். பிறருக்கும் நாம் ஆர்வமூட்டும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களில் எமக்கும் ஒரு சில கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய ஒரு அறியாத தெரியாத ஊரிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு நமது ஊரிலே உள்ளது போல் இங்கு இல்லை. அனைவரும் அறிந்த விடயம் அது. என்றாலும் நாம் முயற்சி எடுத்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எந்த ஊரும் அவசியமில்லை. சிலர் நினைக்கலாம் ரமதான் என்றால் அது நம்ம ஊரில் செய்வது போன்றுதான் ரமதான். இங்கு ரமதான் எல்லாம் இல்லை. அல்லாஹ் எல்லா இடத்திலும் உள்ளான். அல்லாஹ் இங்கு இருப்பவனும் அல்லாஹ் தான், நமது ஊரில் இருப்பவனும் அல்லாஹ் தான். அவன் ஒருவனே தான். அந்த ஒருவனைத்தான் நாம் துதிக்க வேண்டும். அந்த ஒருவனைத்தான் நாம் அழைக்க வேண்டும். அந்த ஒருவனிடத்தில் தான் நாம் எமது தேவைகளை முறையிட வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர்
என்ற கூடிய இந்த இரவு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த லைலத்துல் கத்ர் எனக்கூடிய இந்த இரவு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அல்லாஹுடைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கதிர் என்று சொல்லுவார்கள். எல்லா ஏற்பாடுகளும் விதிகளும் முடிவுகளும் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு இரவு. எமது தேவைகளை நாமே மிக அறிந்தவர்கள். ஒவ்வொரு தேவையையும் அறிந்தவர் நாமே. எமது உள்ளத்திலே ஓடக்கூடிய ஊசலாடக்கூடிய ஒவ்வொரு தேவையும் நாம் தான் அறிந்தவர்கள். இந்த இரவிலே எமது தேவையை அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எமது தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். எமக்கு வர இருக்கக்கூடிய முசீபத்துகள் அவைகளையும் நீக்கி வைப்பான். நல்ல விடயங்களை அதிகரித்து தருவான். இதற்காக நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கத்ரிலே குறிப்பிட்டது போன்று ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. ஒரு மனிதன் 1000 மாதங்கள் இபாதத்துகள் செய்கிறான், நல்ல வழக்கங்களை செய்கிறான், அதே போன்று நின்று வணங்குகிறான். இவ்வாறு பல்வேறு விடயங்களை 1000 மாதங்கள் செய்யும் பொழுது 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 83 வருட காலம். நாம் 60 வருடம் வாழ்வோமா என்று பார்த்தால் கூட எமக்கு தெரியாது. 60 வருடம் அல்லது 70 வருடம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய வயதை பற்றி குறிப்பிட்ட ஒரு கால அளவு. அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த காலப்பகுதியில் நாம் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் தூங்கினோம் என்று சொன்னால் 3இல் ஒரு பகுதி, 60 வருடம் வாழ்ந்தால் 20 வருடங்கள் நாங்கள் தூங்கியே கழித்திருப்போம். மீதி 40 வருடங்கள் எமது செயல்களில் நாம் பாவங்கள் செய்திருப்போம். அதே போன்று அமல்கள், நல்ல விடயங்களை நாம் அறியாமல் இருந்திருப்போம். எப்படியும் ஒரு 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்கள் தான் நாம் செய்த அமல்கள் நல்லமல்களாக இருக்கும் என்று ஆதரவு வைக்கலாம். அந்த 20 வருடங்களில் கூட நாம் செய்யக்கூடிய விடயங்கள் அந்த ஒரு சொற்ப 3இல் ஒரு பகுதி, எமது வாழ்வில் 3இல் ஒரு பகுதி தான் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களாக வைத்து கொண்டால், அந்த நல்லமல்களில் கூட நாம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விடயங்களை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் காட்டித்தராத வழிமுறைகளை செய்து, அதே போன்று சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்விலே காட்டித்தராத வழிமுறைகளை செய்து எமது நல்லமல்களை பாழாக்கி விடுகின்றோம். அதே போன்று நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களை இழந்துவிடக்கூடிய ஒரு விடயம்தான் பிறருக்காக நாம் செய்வது. பிறர் பார்ப்பார்கள் அல்லது நான் ஒரு அந்தஸ்திலே இருக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நான் தொழுவது, இவ்வாறில்லாமல் இஹ்லாஸாக செய்யக்கூடிய அமல்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த வயதுகளிலே, குறிப்பிட்ட இந்த வருடங்களிலே, எமது வாழ்க்கையிலே
நாம் சொற்பமான இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் இன்னொருவருக்காக செய்து இழந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் நாம் செய்த அமல்களை பிறருக்கு கொடுப்பது. பிறருக்கு கொடுப்பதென்பது நாம் பிறருடைய குறைகளை நாம் பேசி பேசி, பிறருடைய குறைகளை நாம் துருவி ஆராய்ந்து நாம் செய்த நன்மைகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் எவ்வாறு எமது நாவை கட்டுப்படுத்த நாம் பழகினோமோ, அதே போன்று ரமதானுக்கு பிற்பட்ட காலங்களிலும் நாவை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பழக வேண்டும். எமது நல்லமல்கள் இபாதத்துகளில் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் இதுதான். நாம் செய்யக்கூடிய சொற்ப காரியங்களை, சொற்ப நல்லமல்களை கூட இழந்துவிடக்கூடாது. நாளை மறுமையிலே நாம் சென்று பார்க்கும் பொழுது எம்மை விட நல்லமல்கள் செய்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் அனைத்தையும் இழந்த ஒரு மனிதராகத்தான் நாம் இருப்போம். பிறருக்கு நாம் அநியாயம் செய்திருந்தால் அல்லது பிறருடைய குறைகளை நாம் தேடி தேடி துருவி ஆராய்ந்திருந்தால் எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த இரவிலே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துகளாக நின்று வணங்குவது, பள்ளியிலே தரித்து இஅ்திகாஃபுடைய நியத்திலே இருப்பது, அதே போன்று கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், திக்ருகளை செய்வது, பள்ளியிலே அல்லாஹுக்காக ஒரு சொற்ப வேலையை நாம் பள்ளியிலே தனியாக இருந்து உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் துண்டித்துவிட்டு அல்லாஹுக்காக மாத்திரம் ஒரு மணித்தியாலம் அல்லது ஒரு அரை மணித்தியாலம் நாம் அல்லாஹுக்காக ஒதுக்கும் பொழுது எமது உள்ளத்திலே பெரியோர் பிரகாசம், அதே போன்று ஒரு மன அமைதி தோன்றும். இதைத்தான் லைலத்துல் கத்ருடைய இரவும் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு அது சாந்தியானது. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது சூரியன் உதயமாகும் வரை அல்லது சுபஹுடைய நேரம் வரும் வரை அது சாந்தமான ஒரு இரவாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கத்ரிலே குறிப்பிட்டுள்ளான். இந்த சாந்தம், இந்த மன அமைதி, அந்த இரவிலே கிடைக்கக்கூடிய அமைதி, அந்த இரவிலே நிர்ணயிக்கப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய வாழ்வின் செழிப்புகள், செல்வங்கள், அதே போன்று வாழ்க்கையினுடைய விதிகள், நியதிகள் எமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த இரவிலே அதிகமாக முயற்சி செய்து மேற்குறிப்பிட்ட அந்த விடயங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். கியாமுல் லைல், இரவு வணக்கம், இன்று தொழுதல், அதே போன்று கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, அதே போன்று குர்ஆனை படிப்பது, வாசிப்பது, இன்னொரு நல்ல காரியங்களை நாம் செய்வது, சதக்காக்களை கொடுப்பது. ஒரு சிறு சதக்காவாக இருந்தாலும் அது பன்மடங்காக்கப்பட்டு எமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாம் இந்த இரவுகளில் எந்த விடயத்தை செய்வது? எமது செல்போன்களை ஒரு மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் அப்படியே நாம் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அல்லாஹுடன் மாத்திரம் அந்த இரவை நாம் கழிப்போமானால் நிச்சயமாக மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். மனதுக்கு நிச்சயமாக ஒரு அமைதி கிடைக்கும். எனவே நாம் உலகத்தினுடைய காரியங்களில் இருந்து விடுபட்டு நாம் அல்லாஹுவுக்கு மாத்திரம் எமது
வணக்கங்களை ஆக்கக்கூடிய இரவுகளாக இந்த வரக்கூடிய இந்த ரமதானுடைய இறுதி பத்தினுடைய இரவுகளை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஹதீஸ், ஒரு துஆ இருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா ஃபஅஃபு அன்னி. இறைவா, யா அல்லாஹ், இன்னக அஃபூவுன், நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னையும் மன்னித்துவிடு. நாம் எமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும். சூரத்து தாரியாத்திலே சுவனவாசிகளினுடைய பண்புகளை குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம்தான் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரங்களிலே இவர்கள், இந்த சுவனவாசிகள், யஸ்தக்ஃபிரூன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் தங்களுடைய பாவங்களை எண்ணி பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், நாம் எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே எனது பாவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடியுள்ளேன் இந்த சஹருடைய நேரங்களில். சஹருடைய நேரங்களில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, யன்சிலு ரப்புனா இலா ஸமாஇத் துன்யா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் இறங்குவான். அவன் இறங்குவது அலாமா யலீகு பிஜலாலி, அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்றாற்போல் அவன் இறங்குவான். மனிதர்களுடைய தேவைகளை கேட்கின்றான். யார் உங்களிடத்திலே நேர்வழியை கேட்பார்களோ அவர்களுக்கு நான் நேர்வழியை கொடுப்பேன். யார் அவருடைய பாவ மன்னிப்பை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு அளிப்பேன். யார் அவர்களுடைய தேவைகளை என்னிடத்திலே கேட்பாரோ அவர்களுடைய தேவைகளுக்கு நான் பதிலளிப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய ஹதீஸ் குத்ஸியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் அந்த சஹருடைய வேளையிலே சுவனவாசிகள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்ற அந்த குர்ஆனிய வசனத்தையும் நாம் எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக எமது வாழ்க்கையிலே மன ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் இந்த இரவுகளில் அதிகமாக துஆக்களையும் செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு தேடும் பொழுது துஆக்கள், எமக்கு தேவையான விடயங்களையும் கேட்க வேண்டும். அதே போன்று நான் மேற்கூறிய அந்த துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த துஆவையும் நாம் அதிகமாக கூற வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், நீ அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை நீ மன்னித்து விடு என்பதாக அதிகமாக கேட்க வேண்டும். அதே போன்று நாம் எமது குடும்பத்தினருக்கு, எம்மை விட்டு இழந்து சென்ற எமது மூதாதையர்கள் அல்லது எமது பெற்றோர்கள், எமது குடும்பத்திலே நாம் வஃபாத்தாகியவர்கள், அவர்களுக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர்களுக்காகவும் நாம் துஆக்களை இணைத்து கொள்ள வேண்டும் இந்த இரவுகளிலே. எனவே எமது பெற்றோர்கள் எத்தனையோ பேர் கபராளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்காகவும் இந்த இரவுகளில் நாம் பாவ மன்னிப்பு தேடி அவர்களுக்காக நாம் துஆக்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்த கூட்டத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை சேர்ப்பான் என்பதில் ஐயமில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவுகளில் நாம் அதிகமாக கியாமுல் லைல்
இரவு வணக்க தொழுகையில் ஈடுபடுவது, அதே போன்று பள்ளியிலே தரித்து இஅ்திகாஃபுடைய நிலையில் இருப்பது, அதே போன்று நாம் குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் செய்வது, துஆக்கள் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, இவ்வாறான விடயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையிலே செழிப்பான ஒரு எதிர்காலத்தையும் ஒரு வளமான எதிர்காலத்தையும் எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் எமது குடும்பத்தினருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக வளமாக்கி செழிப்பாக்கி தருவான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அல்லாஹ்வின் பால் நாம் இறைஞ்சுவோம், அவனிடத்திலே எமது தேவைகளை முறையிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது இந்த தியாகங்களை, நாம் இங்கே வந்து படக்கூடிய கஷ்டங்களை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்க மாட்டான். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்ட நிலைமைகளிலே நாம் வந்திருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கும். அவருடைய இங்கே வருவதற்கான ஒரு கதை இருக்கும், ஒரு கடன் இருக்கும், அல்லது ஒரு தேவை இருக்கும். இவைகளை நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையை செழிப்பாக்கி தருவான். நாம் தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அவன் எமது பக்கம் நெருங்கிக் கொண்டே தான் இருக்கிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே நிறைய நோன்பினுடைய சட்டங்கள், நோன்பினுடைய குர்ஆனி வசனங்களை கூறிவிட்டு இடையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம்தான் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, உம்மிடத்திலே ஒரு அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் பதிலளிப்பேனா என்று கேட்டால், துஆ கேட்டால் பதிலளிப்பேனா என்று கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் நிச்சயமாக அவனுக்கு அருகிலே இருக்கிறேன் என்று கூறுங்கள். உஜீப் தஅவத்த தாய், யாராவது என்னிடத்திலே கேட்டால் நான் அவனுக்கு உடனே பதிலளிப்பேன் என்பதையும் நபியை நீர் கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். எனவே அல்லாஹ் மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறான். எம்மை படைத்தவன், எமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். இவ்வளவு காலமும் நாம் பிறந்தது முதல் வளர்ந்து இவ்வாறு ஒரு நிலை அடையும் வரை எப்படி எமக்கு ரிஸ்க் அளித்தானோ இதற்கு பின்னாலும் அவன் தான் எமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் என்பதை மனதில் வைத்து நிச்சயமாக எமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு எமது இந்த இரவுகளை செழிப்பான இரவுகளாக ஆக்கிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எஞ்சி இருக்கக்கூடிய இந்த வினாடிகளை துஆக்களிலே பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக.